ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ மார்க் வந்து நம்ம எடுத்தால் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னமும் நீங்கள் எஃபெக்டிவாக வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணுவீங்க. அதனால தாங்க இந்த வீடியோவை இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கட் ஆஃப் ஸ்கோர் அப்படின்னா என்னன்னா, லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வரைக்கும் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓசி, எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க் வரைக்கும் நம்மளுக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைச்சிருக்கு. அதுதாங்க கட் ஆஃப். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கும். அதை நோக்கி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5% ரிசர்வேஷன். 7.5% ரிசர்வேஷன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து பொருந்துங்க. இவங்களுக்கு லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப் ஸ்கோர் வந்து போயிருக்குன்னா, ஓசி கேட்டகரிக்கு 400 to 410. அதாவது நான் சொல்ற மார்க்குக்கு மேல நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேஃபர் சைடா இருக்கலாம். நான் சொல்ற மார்க்கு கீழே இருந்ததுன்னா எனக்கு கிடைக்காதா மேம் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து முன்ன பின்ன வந்து மாறலாம். ஓகேங்களா? நம்ம சொல்றதை விட நீங்க ஒரு 50 மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ற மாதிரி நீங்க வந்து எய்ம் பண்ணி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 390 to 400 கட் ஆஃப்ங்க. எம்பிசிக்கு 395 to 405 வந்து கட் ஆஃப். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 395 to 405 வந்து இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 370ல இருந்து 380 கட் ஆஃப் இருக்கணும். எஸ்சி ஏக்கு பார்த்தீங்கன்னா 370 to 380 கட் ஆஃப் வந்து இருக்கணும். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 370 to 380 வந்து இருக்கணும். இது 7.5% ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு. இது வந்து 92.5%. இந்த 92.5%ல ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னா 607 to 612, அதாவது 5க்கு மேல வாங்கியிருந்தாதான் ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து அந்த 92.5% ரிசர்வேஷன்ல வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கும். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 561ல இருந்து 566 வரைக்கும். பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 546ல இருந்து 551 வரைக்கும். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 535ல இருந்து 540 வரைக்கும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 453ல இருந்து 458 வரைக்கும். எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 387ல இருந்து 400 வரைக்கும். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 360ல இருந்து 380. இப்போ நான் சொன்ன கட் ஆஃபை விட நீங்க வந்து எப்படி எய்ம் பண்ணா ஒரு 100 மார்க்ஸ் வந்து இதை விட நம்ம அதிகமா வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எய்ம் பண்ணி படிக்கணும். இந்த கட் ஆஃப் விவரங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுடைய படிக்கக்கூடிய ஸ்பீட் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.